இன்றைக்கு கூட நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க. நாளைக்கு மகளிர் தினத்தை அடிப்படையாக வச்சு இன்னைக்கு சிலிண்டர் விலைய 60 ரூபாய் உயர்த்தி மகளிருக்கு பரிசு கொடுத்திருக்கிறாங்க. கடந்த 2024ஆம் ஆண்டு 100 ரூபாய் குறைச்சது தேர்தலுக்கான பம்மாத்துன்னு நிரூபிச்சிருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். 2024 கோடிக்கணக்கான குடும்பங்களோட நிதி சுமையை குறைக்கிறோம்னு 100 ரூபாய் குறைக்கிறோம்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்கு சுமையை ஏற்றி இருக்கிறார்? வார்த்தைக்கு வார்த்தை நாரி சக்தின்னு சொன்னவங்களுக்கு இன்னைக்கு அந்த பெண் சக்தி கண்ணுக்கு தெரியலையா? பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறதா சொல்லிட்டு வாக்கு திரட்டு மாதிரி அவங்களுடைய பணத்தையும் பறிக்கிறது நியாயமா? 2024 பெண்களுடைய நல்வாழ்வுக்கு காமிச்ச போலி அக்கறை 2026 எங்க போச்சு? பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்ய விட மாட்டாங்க. இதை உணர்ந்ததால தான் எலெக்ஷனை காரணம் காட்டி மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைச்ச சதியை முறியடிச்சு 3 மாதங்களுக்கான உரிமை தொகையை முன்பணமாகவும் 2000 ரூபாயை கோடைக்கால சிறப்பு நிதியாகவும் சேர்த்து 1,31,00,000 மகளிருக்கு 5,000 ரூபாய் வழங்கியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, திராவிட மாடல் 2.0 கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 2,000 ரூபாயாக உயர்த்துவோம்னு அறிவிச்சிருக்கிறோம். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை தீட்டி நன்மைகளை செஞ்சு மக்களுக்கு கொடுத்தா அதுதான் திமுக. மக்களை பற்றி கவலைப்படாம மக்கள் கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சா அது பாஜக. இப்படி யாருக்குமே நன்மை செய்யாத பாஜகவா அதிமுகவுக்கு நன்மை செய்ய போகுது? அதிமுகவுடைய ரத்தத்தை தான் உறிஞ்சி எடுக்கும். அதுதான் நடக்க போகுது.